காலையிலே எங்கடி போய் ஊரை சுற்றிட்டு வந்துனுங்கிற? வீட்டில் ஒரு வேலை செய்யறதில்ல. லீவுனா மட்டும் 6 மணிக்கெலாம் ஏஞ்சிடுறது. அத்தை வீட்டுக்கு போயிருந்தேம்மா. காலையிலே எதுக்குடி அவங்கள தூங்க விடாம தொல்லை பண்ணின்னு இருக்கிற? அத்தை காலையிலே எந்திரிச்சிச்சு, எனக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துச்சு. குடிச்சிட்டு அங்கே விளையாடி நின்றுட்டு வரேன் இப்பதான். சரி சரி, அவ எங்க சின்னவ? அவன் அங்கே விளையாடி தான் இருக்கிறான். சரி சரி, சண்டை போடாமல் விளையாடுங்க. எல்லாரும் சண்டை போட்டுன்னு வந்தீங்க 2 பேரும், அவ்வளோதான். உங்கள் அத்தை என்ன பண்ணின்னு இருக்கா? அத்தை சமையல் பண்ணின்னு இருக்குமா. சரி, அவளை நான் வர சொன்னேன்னு போய் சொல்லு. இருமா, நான் விளையாட்டு சாமான் எடுத்துன்னு போகிறதுக்காக வந்தேன். எடுத்துன்னு போகும்போது சொல்கிறேன், நான் அத்தையை வர சொல்கிறேன். சரி போ போ. கோதாவரி கோதாவரி, சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? முறுக்குக்கு அரிசியெல்லாம் உன்னை கழுவி காய வைக்க சொன்னேன், எல்லாத்தையும் செஞ்சிட்டியா? அத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். இதை காய வச்சு ஒரு 1 மணி நேரத்தில் எடுத்து கொடுத்துட்றேன். ஏம்மா சாயந்தரம் ஆனால் மழை வந்ததுமா, வெளியே உட்காந்து முறுக்கெல்லாம் சுட முடியாது. நீ சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நான் போய் மத்தியானம் ஒரு 2 மணிக்கெலாம் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். மணி 11 தான் அத்தை ஆகுது. கழுவிட்டேன், இந்த காய வச்சுட்டு உங்களுக்கு 1 மணிக்கெலாம் கொடுத்துட்றேன் அத்தை. சரி சரிம்மா. பசங்களாம் எங்கள் ஆளை காணோம்? அத்தை எல்லாம் உங்கள் அத்தை வீட்டில் விளையாடின்னு இருக்குதுங்க அத்தை. ஒத்தாசிக்கு அவளையும் நான் வர சொல்கிறேன். ஃபோன் பண்ணி கூட அவளுக்கு. அத்தை இப்போ தான் டிங்கு வந்து அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன், அத்தையை வர சொல்லுன்னு சொல்லிட்டு. சரி சரிம்மா, எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற வச்சு இது பண்ணிவிடு, அவளுக்கும் கொஞ்சம் குத்துடலாம். அத்தை நீங்கள் சொல்லவே வேணாம், என் நாத்தனா இருக்கு, நான் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன் அத்தை. சரி கோதாவரி, மத்தியானத்துக்கு சாப்பாடு சீக்கிரமாக முடிச்சு வச்சிரு. நான் பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்குதுல்ல, அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எந்த பாட்டிக்கத்தை? இதாம்மா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு இல்லை கூரை வீட்டில், அந்த பாட்டிக்கு தாம்மா. சரி சரி அத்தை, போய் பார்த்துட்டு வாங்க. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன் நான். எங்கள் அத்தை ஒரு நிமிஷம் வீட்டில் உட்காராதே, சுற்றிக்கினே இருக்குது வெயிலில். பாவம் சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது. வயசான காலத்தில் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. எங்கள் அத்தை வயசுக்காச்சும் நடக்குதுனால நடப்பனா என்னன்னே தெரில. அண்ணி டிங்கு சொன்னால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு, என்ன நீ வீட்டில் இல்லையா? இல்லைம்மா, பசங்களுக்கு ஸ்கூல் திறந்துச்சுல, அதுங்களுக்கு தின்பண்டம் எதனா வேணும் வேணும்னு கேட்டுனே இருக்குதுங்க. சரி அதான் கொஞ்சம் முறுக்கு சுட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் கோக்கி செஞ்சு வைப்போம், ஸ்கூலுக்காச்சும் கொடுத்து அனுப்போம்ல, சரி அதுக்கு தான். ஆமாம், நீ என் வீட்டில் இருக்கிறதும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க. நீ ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா ஆயிதான். நீ அதாம்மா அரிசியெல்லாம் கழுவி காய வச்சுட்டு மிஷினில் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். ஒரு மத்தியானத்துக்கு மேலே முறுக்கு சுட்டுறலாம், நீயும் கொஞ்சம் வந்துடுண்ணா. சரிங்க நீ, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதை சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தால் அவர் போட்டு அவர் சாப்பிட்டுப்பாரு, பசங்களுக்கும் சாப்பிட்றோம், நான் பார்த்துன்னு வந்துடுறேன். நான் அரிசிலாம் கழுவி வச்சுட்டேன், அந்த காயை தான் வைக்கணும். காய வச்சுட்டு ஒரு 1 மணிக்கா அரைச்சிட்டா சரியாக போயிடும். அம்மா எங்கே நீ ஆளை காணோம்? நம்ம வீட்டு பின்னாடி வாடகை இருந்தாங்களே ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க, வந்துடுவாங்க. சரிங்க நீ, நான் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், நான் சீக்கிரமாக வரேன். சரி சரி, நீ போய் முடிச்சுட்டு சாப்பிட்டு வா. இவளை எதிர்பார்த்தா வேலைக்காவது, நம்ம எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுவோம், வரட்டும். ஏம்மா முறுக்கு சொன்னோம், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னேன், இன்னும் எந்த வேலையும் ஆரம்பிக்காமல் இருக்கிற. அவள் எங்கே, அவளும் இன்னும் வரலையா? இன்னும் வரல அத்தை. மழை வந்துட போதுமா, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, ஆரம்பிக்கலாம், அப்போ வரட்டும். சரிங்க அத்தை, நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். மழை இருட்டின்னு வருது, சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா இவளை கொஞ்சம் கூட மாட வந்து செய்யணும், ஆளே காணும் பேர். செய்யான சோம்பேறிமா இவோ. விடுங்கத்த, பசங்க 2 இருக்குது, என் வீட்டில் இருக்கிற 2 வேறு போயிருக்கு. 2 எல்லாம் சேர்ந்து அமக்கலம் பண்ணுவாங்க, இந்த 2 அந்த 2. அவள் எப்படி சமாளிப்பா? வரட்டும் வரட்டும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவில் உப்புலாம் போட்டுட்டியாமா? இல்லத்த, உப்பு போடல, எதுவும் போடல, இன்னும் எண்ணெய் காசி ஊற்றலத்த, எதுவுமே பண்ணல, வேறு அரைச்சினது அப்படியே வச்சிருக்கேன். சரி கூட, எல்லாத்தையும் நான் கலக்கி தரேன். அத்தை உங்களுக்கே உடம்பு முடியல, நீங்கள் போய் உள்ளே படுங்க அத்தை, ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்து செஞ்சுக்கிறேன். ஏம்மா இந்த சின்ன வேலை கூட செய்ய முடியாதா? நீ சுட போகிற, நான் கலந்து தர போகிறேன், அவ்வளோதானே. அண்ணி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, இப்போ தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சா நீ கரெக்டாக வந்துட்டேன். சரி சரி கொடுங்க அண்ணி, நான் செய்கிறேன். இந்த மாவு மட்டும் பிசைஞ்சு பிழிஞ்சு கொடு. இந்த அத்தையும் மாவு கலந்துனுக்குறாங்க, கடகடன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்க, நீ என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள், கடகடன்னு செஞ்சிடலாம். பசங்களாம் என்னடி பண்ணின்னு இருக்குதுங்க? எல்லாம் தெருவில் சேர்ந்து ஒரே ஆட்டம் போட்டுன்னு இருக்குதுங்க. இந்த லீவ் விட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்டம் போடுறதே வேலையாக வச்சுன்னு இருக்குதுங்க. ஒன்றும் மதிக்க மாட்டேங்குதுங்க, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குதுங்க, ரோட்லேயே விளையாடுதுங்க. அத்தை ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு மாற்ற எல்லாத்தையுமே, எல்லா எண்ணெயும் ஊற்றிடுமா, பத்தாது. அண்ணி மாவு பிசைஞ்சிட்டேன், இது போதுமானு பாருங்க. போதும் போதும்மா, கொஞ்சோண்டு அப்படியே சாப்பிட்டு பாரு, உப்பு இருக்குதா கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோ. அப்புறம் உங்கள் மாமா உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரிங்க நீ, பார்க்குறேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன கூப்பிடவே இல்லை. உன்னை நாங்கள் கூப்பிடுமா? கூப்பிடாமலே நீ தான் கரெக்டாக வந்துடுவியே. ஓ, அப்போ நான் கூப்பிடாமலே வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறியா? சாச்சா அப்படிலாம் இல்லடி சோடாபுட்டி, நீ கரெக்டாக வருவேன்னு சொன்ன, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? அக்கா பாருக்கா, இவன் என்ன கிண்டல் பண்ணுறா. ஏய் அவள் எங்கடி உன்னை கிண்டல் பண்ணா?
உனக்கு எந்த வீட்டில் கடாய் வச்சாலும் உனக்கு வாசனை தான் மூக்குக்கு வந்துருமே உன் வீட்டு வரைக்கும். கரெக்டாக வந்துருவேன். அக்கா அவ கூட சேர்ந்து நீயே என்ன இப்படி சொல்கிற? சும்மா கிண்டல் பண்ணண்டி சோடா புட்டி. அதெல்லாம் தப்பாக நினச்சக்கூடாது. சேச்சா அதெல்லாம் நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன். சரி இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? இங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து யோகா பண்ணுறோண்டி. ஏய் குட்டச்சி, என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டலாக தெரியுதா? எண்ணெய் வச்சிருக்கீங்க, கடாய் வச்சிருக்கீங்க, நீ என்னமோ மாவு பிசைஞ்சிட்டு இருக்க. கேட்டால் யோகா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ கண்ணு நல்லா தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குறேன்? நான் உன்னை கேட்கவே இல்லை, நான் அக்கா கிட்ட தான் கேட்டேன். நீயா குறுக்க வந்துரு. எம்மாடி நீங்கள் சண்டை போடாதீங்க, இங்கே வாங்க. அது ஒன்றும் இல்லை சோடா புட்டி. பசங்களுக்கு லீவ் விட்டுட்டு ஸ்கூல் போதுங்களா, ஸ்நாக்ஸ்னு கேட்டு உயிரை வாங்குதுங்க. சரி வீட்டில் தான் இருக்கோமே, முறுக்காச்சும் செஞ்சு வைப்போம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரிக்கா. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேணாடி. இதோ அத்தை இருக்கிறாங்க, இதோ இவ இருக்கா, இவங்கெல்லாம் செஞ்சுருவாங்க. சரி சரி, ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டு எனக்கு தான் கொடுக்கணும். நான் தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவேன். ஆமாம் அண்ணி, ஃபஸ்ட்டு இவளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம காக்கா வைப்போம்ல, அது மாதிரி. ஏய் உனக்கு ஒரு நாள் இருக்குடி. அக்கா அவள் தான் சொல்கிறானா, நீயும் கெக்க பக்கன்னு சிரிக்கிற. சரி விடிடி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிண்டலும் ஜாலியும் பேசிக்க வேண்டியதான். சரி சரி, அதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்கல. சீக்கிரமாக முறுக்கு சுடு. கரண்டியை கொடு, நான் கலக்கிறேன். நீ நல்லா கலந்த. பார்த்து கலக்கடியம்மா, அடுப்பில் விழுந்துட போகிற. விறகு மாதிரியே இருக்க நீயும். வர வர என்னை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிண்டல் ஆகிட்டுக்குது. அப்புறம் கவனிச்சிக்கிறேன். அக்கா முறுக்கோட வாசனை என்ன மனமாக இருக்குது தெரியுமா? நீ செய்கிற சாப்பாடு தான் இந்த ரோட்லேயே மணக்குமே. அப்படிலாம் கிடையாதுடி. நான் அப்பத்துலேருந்தே செஞ்சு பழக்கமானனால எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களும் செய்ய கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க. அட போக்கா, இதெல்லாம் யார் செஞ்சுன்னு இருக்கிறது? 2 ரூபா கொடுத்தோமா கடையில் ஒரு முறுக்கை வாங்கி தின்னோமா அப்படின்னு இல்லாமல் சும்மா இதெல்லாம் எவ்வளோ செலவு. இங்கே பாரு, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்லாம். எல்லாத்தையுமே கடையில் வாங்கி சாப்பிட முடியாது சரியா? அவங்க எப்படி செய்கிறாங்க, நல்லா எண்ணெயில் செய்கிறாங்களா இல்லை சுத்தமாக செய்கிறாங்களா எதுவுமே தெரியாது. நீ கண் எதிர்க்க பார்க்குறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாப்பிட்டா நமக்கு தானே பிரச்சனை வரும். என்றைக்கோ ஒரு நாள் தானேக்கா. ஆமாம் இப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் எல்லா டைமும் தான் கடையில் வாங்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வீட்டில் செய்ய கற்றுக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், அதுதான் நல்லது. இவளுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு தான் டைமே இருக்காதேம்மா. இவ தான் ரோட்லேயே சுற்றின்னு இருப்பாளே வீடு வீடா. அக்கா உன் ஃபேமிலியே என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுதுக்கா. சரி விடுடி, பக்கத்து வீட்டில் இருக்கிற உரிமையாக பேசுகிறாங்க, சொந்தக்கார மாதிரி பழகுறோம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அக்கா அமைதியாக இருக்கேன். சரி ஃபஸ்ட்டு இந்த முறுக்கை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ வந்துட்டேன்க்கா. அண்ணி முறுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது அண்ணி. அக்கா ஆமாக்கா, முறுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குதுக்கா. அத்தை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அத்தை, உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நம் 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 நம். முறுக்கு நல்லா வந்திருக்குமா, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, மொறுமொறுனும் இருக்குது, நல்லா இருக்குதுமா. அப்படியா, சரிங்க அத்தை. ஏக்கா நீ ஒன்று சாப்பிட்டு பாரு, அப்போ தானே தெரியும். இல்லடி, நீங்கள் சாப்பிட்டு சொன்னால் தான் எனக்கு கரெக்டாக தெரியும். ஏதாச்சும் பத்தலன்னு சொன்னால் போடுவேன். அக்கா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நாளைக்கே நம்ம முறுக்கு கடையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடியே இது வீட்டுக்கு செஞ்சதுடி, கடைக்கெல்லாம் இல்லடி. அக்கா நான் சொல்கிறத நீ கேளு. முறுக்கு நீ சூப்பராக செய்கிற. பேசாமல் முறுக்கு பிஸ்னஸ் போட்டுடலாம். நம்ம கடை கடையாக எடுத்துன்னு போய் நான் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணி சோடா புட்டி சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தான் நீ இருக்கு. இல்லைம்மா அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, பசங்க வச்சுன்னு இருக்கிறோம். அதுங்களுக்கு சும்மா ஸ்நாக்ஸுக்காக செஞ்சது இது. என் மருமக செஞ்சால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவள் கை வச்சாலே மணக்கும். அத்தை நீங்கள் வேற இவளுங்க தான் சும்மா சொல்கிறாளுங்க. இல்லைம்மா சோடா புட்டி சொல்கிறது கூட கரெக்டு தாம்மா. நான் கூட மாட எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், நீயும் செய். பொம்பளை பிள்ளைங்க டெவலப் ஆனால் நல்லது தானேம்மா. உனக்கு நல்லா செய்ய தெரியுது, பண்ணு. அக்கா உனக்கு என்னக்கா, அத்தையே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு என்ன? நாங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறோம், ஆர்டர் வாங்கி தரோம், செய். அண்ணி அண்ணா வரட்டும், நானும் அண்ணா கிட்ட பேசுகிறேன். நீங்கள் நல்லா செய்கிறீங்க, அண்ணாவும் ஆர்டர் பிடிச்சி தரட்டும். நம்ம இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். அப்படியா சொல்கிறீங்க எல்லாரும்? அட ஆமாக்கா, மாமா வரட்டும், நானே சொல்கிறேன். நானும் சொல்கிறேன் அண்ணி. சரி நம்ம எல்லாரும் கலந்து பார்த்து யோசிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். நீ பண்ணுமா, நானும் கூட மாட உனக்கு எல்லாமே செய்கிறேன். மக்களே இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.